ॐ शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला। अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्दिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तक केशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाज्ञानः केसरं हरिकथा सम्बोधनाबोधितम्। लोके षड्जन षट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारत पङ्कजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुवन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। பகவத்கீதை அர்ஜுன விஷாத யோகம் முதல் இது நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய சோகத்தை வர்ணிக்கிறாரு. அப்புறம் அதில் இருக்கிற நம்மளுடைய குரு சிஷ்யர்கள் யார் யாரெல்லாம் அந்த கதாபாத்திரம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக முதல் அத்தியாயம்னு பார்த்தோம். முதல்ல நம்ம அந்த யுத்த காலத்தில் இருக்கிற அந்த வர்ணனை சொல்லப்பட்டது. யார் யார் இருக்கா, கௌரவர்கள் பக்கம் யார் இருக்கா, பாண்டவர்கள் யார் யார் இருக்கான்னு பார்த்தோம்.
அப்புறம் முதல்ல துரியோதன் பேசினா, அவனுடைய பயத்தை வெளிக்கொண்டு வர்ற மாதிரி பேசினான்னு பார்த்தோம். அப்புறம் எல்லாரும் அவங்களுடைய சங்கை ஒலிச்சாங்க. பீஷ்மர் அந்த பக்கம் கௌரவர் சார்பாக அவருடைய சங்க நாதம் பண்ணாரு. இந்த பக்கம் பாண்டவர்கள் சார்பாக கிருஷ்ணர் தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை சப்தம் செஞ்சு நாங்கெல்லாம் ரெடி அப்படிங்கிறதுக்கு யுத்தத்துக்கு சரியா எல்லாரும் தயாராக இருக்கும்போது அர்ஜுனன் முதல்ல பேச தொடங்குறான். என்ன சொல்றான் கிருஷ்ணர்கிட்ட, இந்த யுத்தத்துல நான் யாரோடெல்லாம் போரிடணும்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு, பீஷ்மரையும் துரோணருக்கும் முன்னாடி கொண்டு போய் அவனுடைய இந்த ரதத்தை நிறுத்துறாரு. அதை பார்த்த உடனே பற்றின் காரணமாக அவனுக்கு பீஷ்மரன் துரோணர் மேல இருக்கின்ற அந்த பற்றின் காரணமாக என்ன செய்யறான், அவனுக்கு துக்கம் மேலிடுகின்றது. அவனுக்கு துக்கம் மேலிடுகின்றதுன்னு பார்க்கிறோம். இப்போ இது வரைக்கும் அவனை இவ்வளோ நாள் அவங்கள விரோதிகளா பார்த்துக்கிட்டு இருந்த அவன் என்ன பண்றான், இப்ப சொந்த பந்தங்களாக பார்க்க தொடங்கின்றான், தன்னுடைய உறவினர்களாக பார்க்கின்றான். அப்போ அவனுக்கு அதன் காரணமாக பற்றின் காரணமாக அவனுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக அவனுக்கு தர்மம் எது அதர்மம் எது என்கின்ற அந்த விவேகமே போயிடுச்சின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம பற்றின் காரணமாக என்ன ஆகுது, பற்றின் காரணமாக நமக்கு சோகம் வருகின்றது. சோகத்தின் காரணமாக நம்மளுடைய புத்தியில தடுமாற்றம் ஏற்படுகின்றது, மயக்கம் ஏற்படுகின்றது. நம்மளால தெளிவாக என்ன பண்ண முடியல, அதை யோசிக்க முடியலன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பற்று எதனால பற்று வருது அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய புத்தியை மனசு உணர்ச்சிகள் ஆக்கிரமிக்கும் போது நம்ம அதை பற்றுன்னு சொல்றோம். அதன் காரணமாக நம்ம எடுக்கின்ற முடிவு என்ன மாதிரி இருக்கு, அதர்மமான முடிவை நாம எடுக்கின்றோம். இப்போ இவனுக்கு என்ன ஆகுது, பீஷ்மரும் துரோணரும் அவனுக்கு பிரியமானவர்கள்ங்கிற மட்டும்தான் அவனுக்கு இப்போ மனசுல இருக்கு. அவர்கள் அதர்மத்திற்காக போரிட வந்திருக்கிறார்கள்ங்கிறது அவனுக்கு அவனுக்கு புரியுது. ஆனாலும் அவனால் அதை ஏத்துக்க முடியல. அதன் காரணமாக அவனுக்கு துக்கம் மேலிடுகின்றது. அப்ப அவன் ஜஸ்டிஃபிகேஷன் பண்றான், எனக்கு இந்த போர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு. என்ன சொல்றான்னு பார்த்தோம் நம்ம, அவங்கெல்லாம் நம்ம மக்களை எதுக்காக நம்ம கொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அவனுக்கு என்ன சொல்ல தொடங்குறான், நம்ம அதுலேருந்து படிச்சிருவோம். அவனுக்கு அதன் காரணமாக அதனுடைய மனதில் இருக்கின்ற அந்த சஞ்சலத்தின் காரணமாக அது சரீரத்தில் வெளிப்படுதுன்னு பார்த்தோம். காண்டீபம் இது ஸ்ரம்ஷதே ஹஸ்தா துவக்சைவ பரிதஹ்யத்தை, அவனுடைய தோல் எரிகின்றது, கண்ணிலிருந்து நீர் வருகின்றது. அவனால செயல் எழுந்து அவன் என்ன பண்றான், அவன் வீரனாக இருந்த அர்ஜுனன் எப்படி சம்சாரத்துக்குள்ள விழுறான் அப்படிங்கிறத அந்த வர்ணனைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அவன் சொல்றான், இந்த ராஜ்யம் நமக்கு எதுக்கு, நம்ம உறவினர்கள் எல்லாம் கொண்டுட்டு இந்த ராஜ்யத்தை நம்ம என்ன அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்றான். அப்ப இவன் இந்த யுத்தத்திலிருந்து ஓடி போறதன் மூலமாக இவனும் அதர்மத்துக்கு துணை போக போகின்றான். அவனுக்கு அந்த இது அவனுக்கு புரியுது. ஆனாலும் அவனால அவங்கள கொல்லணுமா, என்னுடைய பிரியமானவர்கள், அதனால அவனுக்கு அந்த பற்றின் காரணமாக அவனால ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்றான் அதுக்கப்புறம் 36 அதுல நம்ம இன்னொருக்கு படிச்சுப்போம். நிஹத்யதார்த ராஷ்ட்ராணஹ கா ப்ரீதி ஸ்யா ஜனார்தன பாபமேவாஸ்ரயேதஸ்மான் ஹத்வைதாநாததாயினஹ. இப்போ ஆத்ததாயினா பயங்கரமான பாவி, மேலான பாவி, படுபாவின்னு சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் யாரெல்லாம் ஆத்ததாயி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு நெருப்பு வைப்பவன், பிறர் மனைவியை அபகரிப்பவன், நிலத்தை அபகரிப்பவன், விஷம் வைத்து கொல்பவன், நிராயுதபாணியை தாக்குபவன், இவங்க எல்லாத்தையும் நம்ம ஆத்ததாயி அப்படின்னு சொல்றோம். இப்ப இவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு சத்திரியன் அவங்கள எல்லாத்தையும் அழிச்சு இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டியது சத்திரியனோட தர்மம். அவனுக்கு மயக்கத்தின் காரணமாக ஆத்ததாயி நாம் கொள்வதால் நமக்கு பாவம் வரும் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுதான் நமக்கு பார்த்தோம், தர்ம சூக்ஷ்மங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். தர்மத்துல
ரெண்டுமே தர்மம். இப்போ வந்து ஆச்சாரியருக்கு பூஜை பண்ண வேண்டியதுங்கிறது அதுவும் தர்மம். இப்போ இந்த இடத்துல ஆச்சாரியன் அதர்மத்திற்காக போரிடும் போது அவரை அழிப்பதும் தர்மமாக இருக்கு. ஆச்சாரியரை வந்து பூஜிப்பதுங்கிறது அதுக்கு பேரு சாமானிய தர்மம், அது எல்லாருக்கும் உரிய தர்மம். ஆச்சாரியரை கண்டிப்பாக பூஜிக்கணும். நம்ம படிக்கிறோம், நம்மளோட சாஸ்திரத்துல தான் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவங்கிறதெல்லாம் நம்ம ஹிந்து தர்மத்துல தான் இருக்கு. மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதித்தி தேவோபவ நம்ம படிக்கிறோம். நம்ம இதெல்லாம் குரு பிரம்மா, இதெல்லாம் சாமானிய தர்மம், எல்லாருக்கும் பொதுவான தர்மங்கள். இப்ப அந்த ஆச்சாரியன் அதர்மத்தின் துணை போகும்போது அவனை அழிப்பது இங்க தர்மமாக இருக்கின்றது. அதுக்கு பேர் விசேஷ தர்மம்னு பேர். அது எக்ஸப்ஷன், அது பேர் விசேஷ தர்மம்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு வந்து. இப்போ இவனுக்கு அந்த இடத்துல தான் ஒரு குழப்பம் வருது, எது சாமானிய தர்மம் எது விசேஷ தர்மம். அவனுக்கு ஒரு தர்ம சங்கடம்னு இதை தான் நம்ம சொல்றோம். இப்போ நமக்கு ஒரு இதில் நான் கேட்டேன், எல்லாருமே நம்ம சொல்லுவோம் ராமாயணம் ஏன் பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது அத்தை சொல்லுவாங்க வந்து அவர் ராமர் வந்து மறைஞ்சிருந்து வாலிய வதம் செய்தார் அப்படின்னு நம்ம எல்லாருமே இதை வந்து நம்ம நினைப்போம், அது வந்து தர்மம் கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா மறைந்திருந்து வாலியை கொள்வதுதான் அங்கு தர்மம். எதனால அப்படின்னா வாலி என்ன வரம் வாங்கியிருக்கான், தன்னுடைய எதிரியோட பலத்தை பாதி எனக்கு வந்துடணும் அப்படிங்கிறது, அதுவே அதர்மமான வரம். அப்ப அதர்மமான ஒரு தர்மத்தை ஒருத்தன் அதர்ம தர்மத்தை எடுக்கும் போது அவனை அழிப்பதற்கு ஒரு அதர்மத்தை எடுப்பது தர்மமா? அதர்மத்தை அதர்மத்தினால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வெல்ல முடியும். அப்ப இதெல்லாம் நமக்கு இந்த சூக்ஷ்மங்கள் நம்மளுடைய புராணங்கள்ல நமக்கு இருக்கு. இப்ப நம்ம அதனாலதான் சொல்றாங்க நம்ம சாஸ்திரத்தை கேள்வி கேளு, நம்ம எவ்வளவு நாள் கேள்வி கேட்கலாம், ஆனா நம்ம என்ன பண்ண குதர்க்கமா கேள்வி கேட்கக்கூடாது. இப்ப நமக்கு புரியல அப்படின்னா அதுல வந்து நம்ம அதை தவறு சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, நம்ம புரிந்து கொள்வதில் தவறு இருக்கலாம். அப்ப நமக்கு அது வரைக்கும் என்ன பண்ணணும் நம்ம தேடணும். இப்போ எனக்கு இப்போ இதில் குருபுராந்தர் உங்களை சாக்கா வச்சு நான் கொஞ்சம் நிறைய படிக்கிறேன் வந்து, அதுல இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி. ஏகலைவனை வந்து துரோணர் வந்து கட்ட விரல வாங்கினது தர்மமா? அது அதர்மம் கிடையாது, நம்ம தர்மம்னு சொல்ல மாட்டோம், அது அதர்மம் கிடையாது. அது மாதிரி ராமபிரான் வந்து வாலியை கொன்றது தர்மமா? அது மறைந்திருந்து கொன்றது தர்மமா? அது அதர்மம் கிடையாது. அதர்மியை அதர்மத்தினால் தான் அழிக்க முடியும். அது மாதிரி இப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், இப்ப பாண்டவர்கள் பண்றது தர்மமா? ஏன்னா அவங்க பாதி ராஜ்யம் கேட்கல, 5 ஊர் கேட்டாங்க, 5 கிராமம் கேட்டாங்க, 5 வீடு கேட்டாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன இல்லை, அவங்களுக்கு வேற வழி இல்லை. அதர்மம் மேலோங்கும் போது அதற்கு வந்து அந்த தர்ம சூக்ஷ்மத்தை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, அதுதான் நமக்கு இந்த இடத்துல அவனுக்கு அதனால தான் குழப்பம் வருது. இப்போ நமக்கு என்ன சொல்றான், அடுத்து என்ன சொல்றான், நமக்கு குலமே நாசமாயிரும் அப்படிங்கிறான். यद्यप एतेन पश्यन्ति 37 பார்த்தோம். तस्मान् नार्हा वयं हन्तुं दार्धराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः स्याम माधव. இந்த உறவுகளை கொண்டு நம்ம என்ன அனுபவிக்க போகின்றோம் அப்படின்னு கேட்கிறான். நம்மளுடைய ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா, என்ன சுகத்தை நாம் அனுபவிக்க போகின்றோம். இப்ப இந்த ஒரு சத்திரியனுக்கு வந்து அறம் தான் முக்கியம், உறவு முக்கியம் கிடையாது. எல்லாருக்குமே சத்திரியன் கிடையாது, எல்லாருக்குமே அறம் தான் முக்கியம், தர்மம் தான் முக்கியம், உறவு முக்கியம் கிடையாது. நம்ம இப்ப அந்த இடத்துல இப்ப இவனுக்கு உறவு முக்கியமா இருக்கு, தர்மம் வந்து கீழே போயிருது. இப்போ அதனால அவன் பற்றின் காரணமாக நம்ம மக்களை கொள்வதனால என்ன நமக்கு சுகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான். அடுத்து 38
यद्यप्येतेन पश्यन्ति लोभोपहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहे च पादकम् என்ன சொல்றா? லோப உபஹத சேதசக. இந்த பொருளாசை காரணமாக இது என்ன உண்டாகும்? குலக்ஷயகிருதம் தோஷம், நம்மளுடைய குலமே நாசமாகும் அப்படின்னு அடுத்து என்ன சொல்றான்? குலத்தை பத்தி பேச தொடங்குறான். எல்லாம் நமக்கு ரொம்ப நியாயமா இருக்கிற மாதிரி தோணும். இது வரைக்கும் எத்தனையோ போருக்கு போயிருக்கேன், அப்பெல்லாம் வேற ஏதோ ஒரு குலம் அழிஞ்சிருக்கலாம், அதை பத்தி எல்லாம் அவனுக்கு என்னது தெரியல. ஆனா தன்னுடைய உறவு அப்படின்னு வரும்போது அவனுக்கு வந்து இதெல்லாம் மேலிடுது. வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு அவனுக்கு அவங்கள கொல்ல விரும்பல. அப்போ நமக்கு என்னெல்லாம் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 39 கதம் சஞேயம் அஸ்மாபிஹி பாபாதஸ்மான் நிவர்த்திதும் குலக்ஷயகிருதம் தோஷம் மித்ர प्रपश्यद्भिर्जनार्दन कथं नयेयमस्माभिः पापादस्मान् निवर्तितुं कुलक्षयकृतं दोषं प्रपश्यद्भिर्जनार्दन. கிருஷ்ணர் கேட்கிறான், ஜனார்தனா இப்படி ஒரு எவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம செய்யறதுக்காக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, கதம் ஞேயம் அஸ்மாபிஹி பாபாத் அஸ்மா நிவர்த்தித்தும், இந்த பாவத்துல இருந்து நம்ம ஏன் கிருஷ்ணா விடுபற்றக்கூடாது? எவ்வளவு பெரிய தப்பு பண்றதுக்காக நம்ம வந்து சேர்ந்துட்டோம். குலக்ஷயம், ஒரு குலம் அழிய போகுது, இந்த குலமே நம்மளுடைய குலமே அழிய போகுதுங்கிறது எவ்வளவு பெரிய நஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த பாவத்துல இருந்து நாம் ஏன் விடுபடக்கூடாது? பாபாத் அஸ்மான் நிவர்த்தித்தும் குலக்ஷயகிருதம் தோஷம் பிரபஷ்யத்பிர் ஜனார்தன. நன்றாக நமக்கு தெரியுது, ஒரு குலத்தை அழிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பாவம், இதுல இருந்து நாம் விடுபட வேண்டும்னு என்ன சொல்றான்? கிருஷ்ணருக்கு ஐடியா கொடுக்குறான். வந்து இப்ப கிருஷ்ணர் இது ஒண்ணுமே பேசல. இப்ப நம்ம சில பேர் புலம்பும் போது எப்படி கொட்டுன்னு புலம்பும் போது என்ன டாக்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பேச மாட்டாங்க. வந்து சைக்காட்ரிஸ்ட்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க, பொங்கி தீத்தட்டும். ஏன்னா அந்நேரம் நம்ம என்ன பேசினாலும் அவங்க காதுல ஒன்றும் ஏறாது. ஏன்னா அவங்க அவன் ஒரு முடிவோட வந்திருக்கான். போரிடணும்ட்டு வந்தவன் இப்போ ஒரு முடிவோட இருக்கான். சண்டை பிடிக்கணும்னு தான் வந்திருக்கான். வந்துட்டு உறவுகளை பார்த்த உடனே அவனுக்கு நடுங்கடுகி போய் என்ன பண்றான்? இது வேண்டான்னு ஒரு முடிவில் இருக்கான். அதனால கிருஷ்ணர் ஒண்ணுமே பேசல. அவனை எப்படி வந்து நமக்கு ஒரு புண்ணு இருக்கு, அதில் நிறைய சீல் பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? டாக்டர் என்ன பண்ணுவார்? அதை கட் பண்ணி அவ்வளோ சலத்தை வெளியே எடுத்தா தான் அந்த மருந்து போடும். அதனால கிருஷ்ணர் வந்து அது மாதிரி அவனுடைய பற்றின் காரணமாக அவனுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு குமுறல் இருக்கு. அது எல்லாத்தையும் அவன் வெளியே கக்குனான்னா தான் அவனுக்கு என்ன பண்ண முடியும்? ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால பேச விட்றாரு. அவன் தான் ஃபுல்லாக பேசுகிறான். இந்த சாப்டர் ஃபுல்லாக அவன் தான் பேச போகிறான். இந்த சாப்டரில் தான் அவன் ரொம்ப பேச போகிறான். அடுத்த சாப்டர்லாம் அவன் 1-2 கேள்வி தான் கேட்குறது மாதிரி இருக்கும். அவன் இப்போ சம்சாரியாக இருக்கிற அர்ஜுனனை நம்ம பார்க்குறோம். துக்கத்தில் புலம்புகின்ற அர்ஜுனன். இப்போ நம்ம அவரோடைய சிச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய பிரச்சனை என்ன, நம்ம அதுக்கு எப்படி நியாயப்படுத்துகிறோம், இது சரியா தப்பா, இது பற்றா, மனசுனால நம்ம முடிவெடுத்திருக்கோமா, புத்தினால் நமக்கு முடிவெடுத்திருக்கோமா அப்படின்னு இதை நம்ம அவரோடைய நம்ம அர்ஜுனன் மாதிரி நம்ம வச்சு பார்த்தா இது நல்ல பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுடைய சம்சாரத்துக்கு ஒரு தீர்வாக இது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அர்ஜுனன் துக்கத்தை படிச்சு நமக்கு என்ன ஆக போகுது? இப்போ இது நமக்கு சாமான்யமா எல்லா துக்கத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு ஆசை ஒளிஞ்சிருக்கின்றது, ஒரு நிறைவேற முடியாத ஒரு ஆசை, ஒரு நம்ம நியாயப்படுத்துகின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதான் நம்மளுடைய காஸ் ஃபார் சஃபரிங், இந்த சம்சாரத்துக்கு காரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து என்ன சொல்ல போறா? 40 குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனஹ தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மோ பிபவத்யுத குலக்ஷயே பிரணஷ்யந்தி
प्रदर्शयन्ति कुलधर्मा सनातनः कुलधर्मा सनातनः धर्मे नष्टे कुलं कृत्स्नम् धर्मे नष्टे कुलं कृत्स्नम् अधर्मोऽपि भवत्युत अधर्मोऽपि भवत्युत இப்ப இதுல குலம் அழிந்தால் ஏற்படும் நஷ்டத்தை விவரிக்கிறார். ஏன்னா இப்ப இதன் மூலமா நமக்கு ஒரு குலம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம். இப்ப நமக்கே பார்ப்போம், ஒரு குடும்பத்துக்கும் ஒரு கடைப்பிடிக்கிற விஷயங்கள் இருக்கும். நம்மளே பார்ப்போம், அந்த காலத்துல நமக்கு பெரியவங்களாம் நிறைய இருந்ததுனால நம்ம வீட்டுல இதுதான் வந்து முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் அங்கங்க போயிட்டதுனால யாருக்குமே இப்போ ஒரு கல்யாண வீடுனாலும் சரி, ஒரு துஷ்டி வீடுனாலும் சரி, என்ன செய்யணுங்கிறது இப்போ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய ஜென்ரேஷன் எல்லாம். ஏன்னா குலங்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி நம்ம முறை இருந்துச்சுன்னா, தாத்தா பார்த்து நம்ம அடுத்த அப்பா படிப்பார், அப்புறம் பேரன் பாப்பா, அந்த கொள்ளு பேரே எல்லாரும் அவங்கள பார்த்து அப்படி இதுதான் நம்மளுடைய குல தர்மமாக இருந்திருக்கும். இப்போ ஒரு இதை வந்து எப்படின்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது இந்த குல தர்மம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு குலம் அழிஞ்சிருச்சு, இப்போ ஒரு பெரியவங்க ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரியவங்க இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும்? இப்போ நம்மளே பார்ப்போம், அந்த காலத்தில் நம்ம விருதுநகர் அப்படி இருந்துச்சு, அப்படி இருப்பாங்க, பெரியவங்கெல்லாம் அப்படி இருந்திருக்காங்க, அப்படி வந்து எல்லாம் மகமை திட்டம்னு வச்சுருந்தாங்க, இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் என்னது, ஒரு குலம் வந்து அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுறது வந்து. இப்போ இந்த மாதிரி ஒரு யுத்தம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா குலம் அழிஞ்சு போகும். இப்போ நம்ம சனாதன தர்மம் இருந்திருக்கு, அப்புறம் நம்ம பார்க்குறோம் முகலாயர் படையெடுப்புன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நம்ம கிறிஸ்டியானிட்டி வந்து நம்ம இது ஆங்கில படையெடுப்பு நம்ம சொல்லிட்டோம். நம்ம என்ன நம்ம கல்வி முறை மாறிடுச்சு, நம்ம உணவு முறை மாறிடுச்சு, நம்ம சிந்திக்கிற முறை மாறிடுச்சு. அந்த காலம் எல்லாரும் பணம் குறையா இருந்தாலும் எல்லாருமே நிம்மதியாக இருந்திருக்காங்க. நம்ம கேட்டு பார்த்தோம்னா தெரியும், எல்லாருக்கும் வேலைக்காரங்க கூலிக்காரங்க எல்லாருக்குமே சம்பளம் குறைவாக தான் இருந்திருக்கு, ஆனால் எல்லாரும் நிறைவாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ யாருமே நிறைவாக இல்லைன்னு பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையே என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அப்போ அந்நிய ஆக்கிரமிப்பு அப்படின்னு வரும்போது நம்ம கலாச்சாரங்கள் மாறிடுது, நம்மளுடைய உணவு முறைகள் மாறிடுது, நம்ம உடைகள் மாறிடுது. நம்ம பார்க்குறோம் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அழகாக வந்து பட்டுப்பாவடை போட்டுட்டு இருக்காங்க, பெண் பொம்பளை பிள்ளைங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி கல்ச்சரை வந்து காப்பாற்றுறாங்கன்னு பார்க்குறோம். நம்ம நாட்டில் இருக்கிற பிள்ளைங்கள் வந்து அந்த மாதிரி இருக்காங்களான்னு பார்க்கும்போது அவருக்கு தெரியும் நம்ம கலாச்சாரங்கள் எப்படி வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ அதான் சொல்கிறான், குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனக. சனாதனகனா யாண்டும் இருந்து வருகின்ற அந்த குல தர்மம் என்ன ஆகின்றது, அழிந்துவிடும். அப்போ என்ன ஆகுது, தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோபி பவத்யுத. ஒரு குலத்தில் தர்மம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகுமா, அதர்மம் மேலோங்கி விடும். இதெல்லாம் வந்து ஒரு யுத்தத்தினால வருகின்ற கேடுகள் வந்து, இதெல்லாம் அவன் சொல்றது நியாயம்தான், நியாயமான விஷயம்தான் வந்து. ஆனால் இங்கே அதர்மமான ஒரு ராஜாவை எதிர்த்து கண்டிப்பாக யுத்தம் புரியறதுலாம் இந்த இடத்துல தர்மமாயிருக்கு. அதனால இது ஒரு சூக்ஷ்மமான இடம். நமக்கு அது கரெக்டாக எது தர்மம் எது அதர்மம், எதனால இந்த போர் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன சொல்கிறான், என்ன இந்த குலதர்மங்கள், இதை குலதர்மங்கள் அழியிறதுங்கிறது அது ரொம்ப அவனை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு அவன் சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை விட்டால் கூட, இந்த யுத்தம் பண்ணலைன்னா கூட அதர்மம் தான் மேலோங்கும். ஏன்னா ராஜா அதர்மியாக இருக்கிறதுனால. அது நம்ம அந்த நுட்பமான இடத்த நம்ம புரிஞ்சுக்கிடணும். அடுத்து 41 அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः ஸ்திரீஷு துஷ்டாஷு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரः
அதர்மாபிபவாத் கிருஷ்ண அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः ஸ்திரீஷு துஷ்டாஷு வார்ஷ்ணேய த்ரிஷு துஷ்டாஷு ஆஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரः. ஜாயதே வர்ண சங்கரः. இப்ப அதர்மாபி பவாத் கிருஷ்ண கிருஷ்ணா அதர்மம் மேலோங்குச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறான். பிரதுஷ்யந்தி குலஸ்திரியக அந்த குலஸ்திரீகள் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் அழிக்கப்படுவார்கள், அவர்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவார்கள். அப்ப ஒரு குலத்துல வந்து தர்மத்தை வந்து ஏன் பெண்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பெண்கள் தான் வந்து தர்ம பத்னின்னு சொல்றோம் வந்து. ஏன்னா தர்மத்தை தாங்குபவள், அதனால அவள் பேர் தர்ம பத்னின்னு பேர் வந்து. ஏன்னா பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட ஆணி வேற இருக்காங்க. என்னதான் வந்து ஒரு ஆண் வந்து ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணா கூட அந்த தர்மத்தை காப்பதில் வந்து பெண்களோட பங்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அப்ப பெண்கள் வந்து நாசம் செய்யப்பட்டால் என்னாகும், அந்த வம்சத்தில் வருகின்ற அந்த குழந்தைகள் வந்து என்னாகும். ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர்ல ரொம்ப நுணுக்கமா எவ்வளோ ஆராய்ஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு புக் இருக்குன்னு சாமி சொல்லுவாங்க, ஜெனட்டிக் பியூரிட்டி ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு. அதாவது நம்ம இப்போ படிக்கிறோம் ஜீன் அது இதெல்லாம் இப்போ படிக்கிறோம், ஆனால் அந்த காலத்திலேயே ஒரு அந்த அந்த ஜீனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப அனாதி காலமாகவே நம்மளுடைய தேசத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து மாட்டுக்கு இந்த மாட்டை இந்த இனத்தை அந்த இனத்தோட சேரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ண மாட்டுக்கெல்லாம் குளம் பார்த்துட்டு இருக்காங்க வந்து. ஆனால் ஒரு கல்யாணத்தில் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வர்ண சங்கரம் தான் இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்ப்போம். ஏன்னா அது அவ்வளோ முக்கியமாக இருக்குது. அந்த ஜீன் கல்ச்சருங்கிறது வந்து அவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், ஸ்திரீஷு துஷ்டாஷு வார்ஷ்ணேய, பெண்கள் வந்து கெடுக்கப்பட்டார்கள்னா வார்ஷ்ணேயனா விருஷ்ணி வம்சத்தவனே அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணரை. நீ உன்னோட நல்ல வம்சத்துல வந்திருக்க, உனக்கு ஒரு குலம் வந்திருக்கு வந்து, அப்படிப்பட்ட நீ யோசிச்சு பாருன்னு சொல்றாரு. ஜாயத்தே வர்ண சங்கரக, வர்ணத்தில் என்னாகும், குழப்பங்கள் ஏற்படும். நமக்கு தெரியும் 4 வர்ணங்கள் நம்ம பார்க்குறோம், பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர். இப்போ 4 வர்ணங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த வர்ணத்தை பற்றிலாம் நம்ம ரொம்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்கும்போது தான் இது பின்னாடி எவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குன்னு பார்க்க முடியும். நம்ம வர்ணத்தை வந்து வர்ண தர்மம் சொல்கிறோம். அதை கொஞ்சம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல போனாலும் நம்ம பகவான் பின்னாடி சொல்ல போகிறாரு, சாதுர்வர்ண மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷகன்னு பார்ப்போம். இதை வச்சு தான் நிறைய அரசியல்லாம் போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். அந்த 4 வர்ணம்ங்கிறது வந்து இதுலேருந்து நம்ம இது எங்கே போனாலும் இது கண்டிப்பாக இருந்தே தீரும். இப்போ பார்க்குறோம், ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் பார்த்தா ஒரு சிஇஓ இருப்பார், அதனுடைய ஓனர் ஒருத்தர் இருப்பார், அதுக்கு அட்வைசர் இருப்பார், ஆடிட்டரு அவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க வந்து, இந்த அதுக்குரிய இந்த ஒர்க்மேன்ஷிப் இருப்பாங்க. அப்புறம் லேபரர்ஸ் இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த 4 வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலே பார்ப்போம், ஒரு பெரிய குடும்பத்தில் பார்ப்போம், ஒருத்தர் வந்து முடிவெடுக்கிறதெல்லாம் ஒருத்தர் பார்ப்பாங்க, ஒருத்தர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க, ஒருத்தர் அட்வைசராக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து டிரான்சாக்ஷன் இங்கே அங்கே போகிற ஜாமான் வாங்கி போடுறது. அந்த கால குடும்பத்துலலாம் இப்படி தான் இருக்கும் வந்து. இவங்க இந்த வேலையை தான் பார்ப்பாங்க வந்து. அப்புறம் அடுத்த கீழே வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. இது எப்படின்னா, இந்த சமுதாயத்தில் இந்த 4 இருந்து தான் ஆகணும். அந்த காலத்தில் பிறப்பின் அடிப்படையில் ராஜாக்கள் வந்து வச்சுருந்துருக்காங்க அவங்களுடைய சௌகரியத்துக்காக வந்து. அப்போ என்ன ஆகும்னா, போன தலைமுறையை விட அடுத்த தலைமுறையில் வந்து அதனுடைய தீட்சண்யம் கூடிக்கிட்டே போகும். இப்போ நம்மளே பார்ப்போம், நம்ம படித்ததை விட நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கஷ்டப்பட்டு படித்தது அந்த பிள்ளை ஈஸியாக படிச்சுருங்க. இப்போ பேரம்பேத்திகள்லாம் பார்க்கும்போது ஃபோனை அவ்வளோ ஈஸியாக, நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறத வந்து அது அவ்வளோ அனாயாசமாக படிக்கிற மாதிரி பார்ப்போம். ஏன்னா அதனுடைய தரம் வந்து கூடிக்கிட்டே போகுது. அதன் காரணமாக அந்த காலத்தில் இந்த பிறப்பின் அடிப்படையில் வச்சிருக்கப்பட்டிருக்கு. அதில் நிறைய சௌகரியங்களும் இருக்கலாம். இப்போ நம்ம தவறாக பயன்படுத்தப்பட்டதுனால காலப்போக்கில் வந்து அதனுடைய இதெல்லாம் மாறி போச்சு வந்து. இப்போ அவன் என்ன சொல்கிறான் வந்து, வர்ண சங்கரம் ஏற்படும். சங்கரம்னா குழப்பம், வர்ணத்தில் குழப்பங்கள் ஏற்படும். அதனால் என்ன ஆக போகுது, 42 சங்கரோ நரகாயைவ
कुलग्नानां कुलस्य च कुलग्नानां कुलस्य च पतन्ति पितरो ह्येषां पतन्ति पितरो ह्येषां लुप्तपिण्डोदकक्रिया लुप्तपिण्डोदकक्रिया संकरो नरकायैव संकरो नरकायैव कुलग्नानां कुलस्य च कुलग्नानां कुलस्य च पतन्ति पितरो ह्येषां पतन्ति पितरो ह्येषां लुप्तपिण्डोदकक्रियाः लुप्तपिण्डोदकक्रियाः. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு போருக்கு பின்னாடி என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிக்கப்படும். இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த காலம் அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்ப்போம். எவ்வளவு பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்காங்க, குழந்தைகள் இறந்திருக்காங்க, ஒரு அப்பா அம்மா அந்த பக்கம் இருந்திருப்பாங்க, பிள்ளைங்க இங்கே இருந்திருப்பாங்க, இறந்துருக்காங்களா உயிரோடு இருக்காங்களா எதுவுமே தெரியாமல் அனுபவிச்சதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அப்போ என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஆச்சுன்னா வர்ணக்கலப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்னாகும், குல தர்மம் போயிடும். அப்புறம் யாருக்கு வந்து பித்ருக்கடன் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பித்ருக்கடன் செய்யறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா இப்போ எல்லாரும் அப்பா இறந்துட்டாரு, மகன் இறந்துட்டான், பேரை இறந்துட்டான் அப்படின்னா யார் வந்து மூதாதையர்களுக்கெல்லாம் வந்து அந்த பித்திருக்களுக்குரிய காரியத்தெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறான். பதந்தி பித்தரோ ஹேஷாம், அந்த பித்ருக்கள் எல்லாம் அழிவார்கள் என்றார். லுப்த பிண்டோதக கிரியா, அந்த பிண்ட கர்மம், அந்த அவங்களுக்குரிய அந்த ஸ்ராதத்தை எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஆள் இருக்காது. அடுத்து 43. दोषैरेते कुलग्नानां दोषैरेते कुलग्नानां वर्णसंकरकारकै उत्साद्यन्ते जातिधर्माः उत्साद्यन्ते जातिधर्माः कुलधर्माश्च शाश्वताः दोषैरेते कुलग्नानां वर्णसंकरकारकै उत्साद्यन्ते जातिधर्माः कुलधर्माश्च शाश्वताः இப்ப குலக்ஞானம், இந்த குலத்தை கொன்றவர்களால் என்ன ஆகுது, வர்ணசங்கரம், அதாவது வர்ண குழப்பம் அப்படிங்கிற தோஷம் உண்டாகின்றது. அடுத்து என்ன சொல்றான், ஜாதி தர்மம் குல தர்மம் எல்லாம் என்னது, சாஸ்வதமான என்றும் இருந்து வருகின்ற இந்த ஜாதி தர்மங்கள், இந்த குல தர்மங்கள் எல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு ரொம்ப விவரமா ரொம்ப விளக்குறான். அந்த குல தர்மம் ஏன்னா எப்படியாவது வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுல இருக்கான். கிருஷ்ணரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவர் ஓகே சொல்லணும்னு நினைக்கிறான். கிருஷ்ணர் ஓகே சொல்லணும், தன்னுடைய முடிவை நம்ம அப்படிதான் செய்வோம். சில நேரம் வந்து யார்கிட்டையாவது போய் அதனுடைய இதை ஓகே வாங்குறதுக்காக நம்ம அவங்களே சொல்லிட்டாங்க, நம்ம முடிவை நமக்கு சாதகமான ஒருத்தட்ட போய் சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க, அதனால நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்காக போகிறான். அடுத்து 44. उत्सन्न कुलधर्माणां मनुष्याणां जनार्दन नरके नियतं वासः भवति अनुशुश्रुम उत्सन्न कुलधर्माणां मनुष्याणां जनार्दन नरके नियतं वासः भवति अनुशुश्रुम. இப்போ அந்த இதில் சொன்னால் லுப்த பிண்டோதக கிரியான்னு சொன்னால் அந்த இது பிண்டம் வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன ஏற்படும், அந்த முன்னோர்கள்லாம் என்ன செய்வாங்களாம், நரக்கே அநியத்தம் வாசக, அநியத்தம்னா கால வரையற்ற நாள் வந்து அவங்க வந்து நரகத்தில் இருக்க வேண்டியது இருக்கும். அந்த அவங்களுக்குரிய அந்த சாந்தி பண்ணலை, அவங்களுக்குரிய ஏன்னா அந்த ஸ்ராத்தத்தில் பல இருக்கு, வந்து தானம் கொடுக்கறது நிறையா இருக்குது. அந்த தானம்லாம் நம்ம கொடுத்தோம்னா அவங்களால வந்து நல்ல லோகங்களுக்கு போக முடியுங்கிறது அதை சொல்கிறேன். பவதி அணுசுச்சுரும என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதெல்லாம் நம்ம போய் பார்த்தது கிடையாது, நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஜாதி தர்மம் குலதர்மம் அழிந்தால் மனுஷர்களுக்கு என்ன ஆகுது, அநியத்தம் நரக்கே வாசகம், நீண்ட நாள் வந்து நரகத்திலே வசிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து 45. அஹோ பதமஹத் பாபம்
अहो वदमहत् अहो वद महत् पापम् अहो वदमहत् पापं कर्तुं व्यवसिता वयं कर्तुं व्यवसिता वयं यत्राज्यसुखलोभेन यत्राज्यसुखलोभेन हन्तुं स्वजनमुद्यताम् हन्तुं स्वजनमुद्यताम् अहो वद महत् पापम् अहो वदमहत् पापं कर्तुं व्यवसिता वयं कर्तुं व्यवसिता वयं यत्राज्यसुखलोभेन यत्राज्यसुखलोकेन लोभेन लोभेन हन्तुं स्वजनमुद्यताः हन्तुं स्वजनमुद्यताः அஹோ அஹோன்னா இப்படி பொழப்பலாம் ஐயோஹோ அப்படின்னு ஐயோ அப்படின்னு என்ன பண்றான் கத்துறான் மகத் பாப்பம் கர்த்தும் வியவசிதா வயம் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்யறதுக்காக நம்ம இங்க வந்துட்டோம் அப்படின்னு அப்படியே அவனால தாங்க முடியாததுன்னு சொல்றான். எதுக்காக வந்திருக்கோம்? எத் ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜன முத்தியதா. இப்போ நம்மளுடைய மக்களையே ஸ்வஜனம் நம்ம மக்களையே கொண்டு இவ்வளோ பெரிய நாசத்துக்காக நம்ம வந்திருக்கோமே, இது எவ்வளோ பெரிய பாவம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவர் ஒன்றுமே பேசலை. அடுத்து திரும்ப சொல்கிறான், யதி மாமப பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்தராஷ்டிராரணே ஹந்த்யுः தன்மே க்ஷேமதரம் பவேத் யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்தராஷ்டிராரணே ஹந்தும் தன்மே க்ஷேமதரம் பவேத். இப்ப அவன் சொல்றான், ஒருவேளை ஒருவேளை மாம் அப்பிரதீகாரம், நான் எதிர்ச்செயல் பண்ணாமல், என்ன எதிர்ச்செயல் பண்ணாமல், என்னுடைய எதிரி என்னை கொல்ல வரும்போது எதிர்ச்செயல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரெடிங்கிறான். அசஸ்திரம் சஸ்திரபாணியக, ஆயுதம் ஏந்திய அவர்கள் எல்லாம் அசஸ்திரபாணி, சஸ்திரம் இல்லாத என்னை அவர்கள் கொல்ல வந்தால் நான் சாகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறான். என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் இறந்தாலும் பரவாயில்ல. தார்தராஷ்டிராரணே ஹந்தும், ஒருவேளை திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் ரணே ஹந்தும், என்னை அவர்கள் இந்த போரில் கொன்றாலும் தன்மே க்ஷேமதரம் பவேத், தத் அது எனக்கு நன்மையை கொடுக்கும். சஸ்திர ஆயுதம் ஏந்தாத என்னை அவர்கள் கொன்றால் என்ன கிடையாது, அது எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு என்னால் ஆயுதம் ஏந்த முடியவில்லை. அடுத்து இது வரைக்கும் பேசி முடிச்சிட்டான். 21 46 வரைக்கும் ஃபுல்லாக அர்ஜுனனுடைய புலம்பல், அவனுடைய துக்கத்தின் வெளிப்பாடு. அவன் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து அவன் எப்படி செய்ய தவறுகிறான், எதனால, பற்றின் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இதை சஞ்சயர் முடிச்சு வைக்கிறாரு இந்த அத்தியாயத்தை. அப்பிரதீகாரம்னா எதிர்ச்செயல் புரியாது. மாம் அப்பிரதீகாரம், அவன் என்ன பண்ண மாட்டானா, அவன் யார் ஆயுதத்தை வச்சு போரிட வரும்போது அவன் அப்பிரதீகாரம், அதுக்கு எதிர்ச்செயல் புரிய மாட்டான். அப்புறம் என்ன அர்த்தம், அவன் சண்டை போட மாட்டான். நான் சண்டை போடாம அது எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். 47 சஞ்சயர் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். அங்க இருக்கிற வர்ணனை அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அர்ஜுனன் 46 இது அர்ஜுனன் பேசியது. சஞ்சய உவாச ஏவமுக்த்வா அர்ஜுனர் சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் शोकसंविघ्नमानसः एवमुक्त्वार्जुनः संख्ये रतोपस्थ उपाविशत् विसृज्य सशरं चापं शोकसंविघ्नमानसः
ஏவம் உக்த்வா இவ்வாறு கூறிவிட்டு அர்ஜுனன் என்ன செய்யறான்? சங்கியேனா அந்த யுத்த பூமியில் அர்ஜுனன் இவ்வாறு கூறிவிட்டு விசிறிச்சிய சஷரம் சாபம் 2வது வரியில இருக்கு. விசிறிச்சியன தூக்கி எறிகிறான். சஷரம்னா அம்பு, சாபம்னா வில்லையும் அம்பையும் தூக்கி எரிஞ்சிடறான். எதனால? சோக சம்விக்ன மானசக, மனதின் ஃபுல்லா சோகம் நிரம்பியவனாக என்ன பண்றான்? வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு ரதோபஸ்த உபாவிஷத்து, ரதத்தட்டில் என்ன பண்ணிடுறான்? உபாவிஷத்து உட்கார்ந்துட்டான். இன்னும் அவனால செயல் இழந்து போயிட்டு அவனுக்கு புலம்பி இப்போ என்னாச்சு? அவனுக்கு புலம்புறதுக்கும் சக்தி இல்லை. நம்மளே பார்ப்போம், அழுது நமக்கு அழுகுறது கூட சக்தி இல்லாதவருக்கு நான் சொல்கிறோம் இல்லையா? நம்மளும் புலம்பி ஒன்றுமே முடியலன்னு என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒட்டஞ்சு போய் அது மாதிரி ஒரு நிராயுத பாணியாக நிற்கிறா. எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், இந்த போர்லேருந்து மட்டும் என்னை உற்று சாமி, நான் ஓடிடுறேன் நான் அப்படின்னு இந்த செயல்லேருந்து அவனுக்கு செயல் புரிய, இந்த செயல் அவனுக்கு செய்ய முடியல அப்படின்னு துக்கத்தின் மேலிட்டு சோக சம்விக்ன மானசக, அப்படி துக்கத்தில் தழும்பியவனாக அடுத்து என்ன செய்யன்னு தெரியாமல் நம்மளே பார்ப்போம். ஒரு ரொம்ப நம்மளால் தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்ணை கெட்டி விட்டது மாதிரி இருட்டாக இருக்கும். நமக்கு எங்கே போனாலும் ஒரு இருள் சூழ்ந்தது மாதிரி இருக்கும். அடுத்த அடி நம்ம எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் சம்சாரத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் உட்கார்ந்துட்டான். அவனால் நிற்க கூட முடியல, என்ன செய்யன்னு தெரியல. நம்ம பார்ப்போம், அப்படி உலகமே சுற்றுறது மாதிரி இருக்கும். நம்மளால் சில விஷயங்கள் நம்மளால் இது பண்ண முடியாத, தாங்க முடியாத துக்கம் வரும்போது அப்போ அந்த மாதிரி ஒரு அதே அர்ஜுன விஷாத யோகம். இப்போ இதில் கடைசியில் ஒரு பூர்த்தி வாக்கியம் இருக்கு. ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே अर्जुन विषाद योगो नाम प्रथमोऽध्यायः. இது ஒவ்வொரு சாப்டர் முடியும் போதும் இந்த மாதிரி ஒரு பூர்த்தி வாக்கியம் இருக்கு. இந்த பூர்த்தி வாக்கியத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்து எல்லாரும் வரவிட்டு இன்னைக்கு இதோட முடிச்சிருவோம். கொஞ்சம் இது ஆழமா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஆமா, இது நம்ம சொல்றது எல்லாமே நமக்கு ரைட்டா தான் தெரியுது. ஆனா சொல்ற இடம் தப்பான இடமா இருக்கு. ஒரு அதர்ம யுத்தம்னு வந்தாலே இது ஒரு கண்டிப்பா நடக்கிற விஷயம். ஆனா இது ஒரு அதர்மமான யுத்தம். இப்ப நம்ம பொதுவாகவே நமக்கு சாமதான பேத தண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த துரியோதனனுக்கு முதல்ல என்ன பண்றாங்க? தூது போறாரு, இந்த கிருஷ்ணர் தூது போறாரு. அப்புறம் எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க, சரி எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ, 5 வீடு மட்டும் கொடு அப்படின்னு எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து வர்றாங்க. ஆனால் அதுக்கும் அவன் வரலை. அப்படிங்கும்போது வேற வழி இல்லை. இது ஒரு தர்மத்துக்கு, இது அதர்மத்தை எதிர்த்து செய்கின்ற ஒரு தர்ம யுத்தமாக இருக்கின்றது. இது வேற வழி கிடையாது. இது பண்ணித்தான் ஆகணும். அதனாலதான் அது தர்மம் சூக்ஷ்மமான ஒரு இதா இருக்கு. அர்ஜுனன் ராஜா, அவனுக்கு அந்த சத்திரிய தர்மம் இருக்கு. இது அவனுக்கு பண்ணித்தான் ஆகணும். ஆமா, தன்னை அவன் இந்த போரிட மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் தன்னுடைய சுயநலத்துக்காக அவன் சொல்றான். என்னுடைய பிரியமானவர்களை கொல்ல மாட்டேன். அவர்கள் அதர்மிகளாக இருந்தாலும், அதர்மத்தின் பக்கத்தில் இருந்தாலும், விருப்பு வெறுப்பின் காரணமாக எனக்கு பிடிக்கல, எனக்கு அவர்கள் பிரியமானவர்கள். அதனாலதான் அவனுக்கு எதிரிகளா பார்க்காம தன்னுடைய குலமா பார்க்க தொடங்குறான். அவன் சொல்றது எல்லாமே சரிதான், எதுவுமே தப்பு கிடையாது. இப்ப அவன் சொல்றது இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும் எதுனாலன்னு. இப்போ பீஷ்மருக்கும் துரோணருக்கும் தெரியாதான் ஒரு குலம் அழியும்னு?
அவங்க இந்த அதர்மத்தின் பக்கம் நின்று போராடாம இருந்திருக்கலாம் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும் இந்த குல தர்மம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் தர்மம் தெரிஞ்சவங்க தான். ஒரு திரௌபதியை வந்து மானபங்கப்படுத்துறதுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. வந்து அப்படிப்பட்ட இடத்துல அவங்க இருக்காங்க. அவனுக்காக அவங்க வந்து பறிஞ்சு பேசுறாங்க. எதனால அந்த துரியோதனனுக்கு ஏத்துக்கிட்டே இருக்காங்க? அதுதான் அவரவருக்கு ஒரு தர்மம் வச்சிருக்காங்க. வந்து துரோணர் சொல்றாரு, எங்களுக்கு வந்து இதெல்லாம் எங்களுக்கு நாங்கெல்லாம் இந்த போகத்துல பழகிட்டோம், நாங்க ஒரு செஞ்சோற்று கடன் அப்படிங்கிறது சொல்றது. துரோணர் சொல்றாரு, எங்களுக்கு இந்த வசதிகள் அவன் கொடுத்த ராஜ்யம் இதெல்லாம் இல்லாம நாங்க இந்த வசதிகளுக்கு பழகிட்டோம் அப்படிங்கிறாங்க. வந்து பீஷ்மர் என்ன சொல்றாரு, ஹஸ்தினாபுரத்து ராஜா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அவருக்கு வந்து அந்த அரியணை முக்கியம். அந்த அரியணை முக்கியம்னா அது ஒரு குருடான ஒரு விஷயமா இருக்கு நமக்கு பார்க்குறோம். நம்ம அந்த மாதிரி நமக்கு ஒரு அதனாலதான் நமக்கு அந்த குருட்டு ராஜா நம்ம வந்து அவரை திருதராஷ்டிரன்னு சொல்றோம். நம்ம அவனுக்கு அதர்ம தர்ம விவேகம் இல்லை. அந்த அதர்ம தர்ம விவேகம் இல்லாத ஒரு ராஜாக்கு தன்னுடைய ஆற்றல் எல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க நம்ம பார்க்குறோம், பீஷ்மர் வந்து தன்னுடைய அர்ஜுனன் கையால எனக்கு மரணம் வேணும்னு அவர் சந்தோஷமா தானே ஏத்துக்கிறார். நான் அதர்மத்தின் பக்கம் தான் இருக்கேன்னு அவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அதுதான் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய புராணங்கள்ல. யாரையுமே வந்து இந்த இப்போ நம்ம சினிமால எல்லாம் எடுக்கிற ஹீரோ மாதிரி யாரையுமே வந்து 100% நல்லவர்களாவே பெயிண்டே பண்ணலையாம். இப்போ நமக்கு வாலி வதம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அவன் ராமரை மறைஞ்சிருந்து கொன்னாரு, இந்த மாதிரி வாலிக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு வரம் இருக்குங்கிறதே இல்லாம கூட வால்மீகி எழுதியிருக்கலாமா. ஆனா வந்து அப்படிலாம் ரொம்ப யதார்த்தமா வந்து அதுல தர்ம சூக்ஷ்மங்கள் நிறைய இருக்கிறது மாதிரி வச்சு எழுதியிருக்காங்க. ஏன்னா அவனோட வரமே, அவன் வாங்கின வரமே அதர்மமானது. வாலி வாங்கியிருக்கிற வரமே அதர்மமானது. அந்த அதர்மம் அவன் அப்படி அதன் மூலமா அவன் என்ன வாங்கியிருக்கான், அவன் சிரஞ்சீவியா இருக்கணும்னு, அவனை யாரும் அழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான். அப்போ அந்த அதர்மமான ஒரு வரத்தை அழிக்கிறதுக்கு அதர்மத்தை பிரயோகம் பண்றது தர்மம் அப்படின்னு அந்த நமக்கு அது தர்மம்னு சொல்றதை விட அது அதர்மம் கிடையாது. இதில் அவ்வளவு நமக்கு நுட்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒரு ராஜ தர்மம், பிரஜா தர்மம், அந்த ஒன்னொன்னுக்கு அவ்வளோ தர்மங்கள் இருக்கு நமக்கு. அந்த அதனாலதான் தர்ம சூக்ஷ்மம், அவனுக்கு தர்ம சங்கடம் அதான் சொல்றான். அவனுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தா நமக்கு வணக்கத்திற்குரியவர்களா இருக்காங்க, வந்து இந்த பக்கம் பார்த்தா அவங்க எதிரிகளா இருக்காங்க. வந்து அப்ப என்ன செய்யறது? மகாபாரத் சீரியல்ல கடைசி கிருஷ்ணர் பேசுறாரு ஒருத்தர்கிட்டயா, அப்ப பீஷ்மரை சொல்றாரு, நீ பிரம்மச்சாரி விரதம் இருந்தது கூட தப்பு. அடுத்து நீ இவங்க எல்லாத்தையும் அலோவ் பண்ணு. நீ இல்ல நம்ம பாக்குறோம், அதாவது எல்லாரையுமே எல்லாத்துலயுமே குட் அண்ட் பேட் இருக்கும். இப்ப நம்ம பீஷ்மரை பாக்குறோம், அவர் இந்த இது அம்பா எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றாரு பாத்தீங்களா, அது ரொம்ப தப்பு அவர் பண்ணதெல்லாம். போர்ல அம்பை மூணு பேரு, அம்பிகா அம்பாலிகா 3 பேர் இருக்காங்களே சிஸ்டர்ஸ வந்து அவருக்கு அந்த காலத்துல அந்த ஜெயிச்சா எந்த பெண்ணை தூக்கிட்டு வந்தாங்களோ அந்த ராஜா தான் கல்யாணம் பண்ணணும். இவர் பிரம்மச்சாரி, தன்னுடைய கோழையான தம்பிகளுக்காக இவர் போய் தூக்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு அதர்மம், நிறைய தப்பு. அது அம்பிகை அம்பா ஒருத்தி வந்து அவ அம்பாதே வந்து நமக்கு பின்னாடி இதா வர்றா, நமக்கு சிகண்டியா வர்றான்னு நம்ம பார்த்தோம். ஒருத்தனை லவ் பண்ணுவா, ஆமா, அவளை கல்யாணம் செய்ய விடாம தூக்கிட்டு வந்து ஏத்துக்க மாட்டான். அப்ப இந்த மாதிரி நிறைய தர்ம சூக்ஷ்மங்கள் நமக்கு இருக்கு. எதை யாரையுமே 100% குட்டாவும் நல்லவனாவும் கிடையாது, கெட்டவனாவும் கிடையாது. ரொம்ப யதார்த்தமா நமக்கு காட்டப்பட்டிருக்கு. நம்ம ஆனா அதுல சூக்ஷ்மங்கள் இருக்கு. நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நிறைய நமக்கு அது நுட்பமா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சந்தனுக்கும் சத்தியவதிக்கும் பிறந்ததுன்னு ஓடிட்டு இருக்கு.